அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கை தான். கணவன் மனைவி இருவரும் 50லிருந்து 60 ஆண்டுகள் கூட சேர்ந்து ஒன்றா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவில் தான் தொன்று தொட்டு நிலவி வருது. மற்ற நாடுகளில் கூட இதனுடைய இந்த பாரம்பரிய முறையை பார்த்து வியந்து போய் அதுபோல் பாரம்பரிய குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய மேல்நாட்டு மக்கள் நிறையா இப்போ மாறிட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் தலைவர்கள் எந்த தகுதியற்றவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருந்து கருத்து சொல்லி அதை நிஜம் நினச்சி மக்கள் பின்பற்றி பல விஷயங்களில் நல்ல ஒரு கலாச்சாரம் சீரழிஞ்சு போன ஒரு சூழ்நிலையை நம்ம இப்போ பார்க்குறோம். பெண் விடுதலை அப்படிங்கிற ஒரு பெயரில் பெண்களை ஏதோ அடிமைப்படுத்தி வைத்திருந்த மாதிரியும் அதிலிருந்து மீட்டெடுத்து விட்ட மாதிரியும் பெருமை பேசி இந்த பகுத்தறிவு பேசி திரிகிறவங்க பல பேர் இதை முன்னெடுத்து இப்போ பெரியார் போன்ற ஆட்கள் எல்லாம் இதை செஞ்சு தமிழகத்தில் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டோம் அப்படின்ட்டு மாறுதட்டிட்டு திரிகிறாங்க. இது அடிப்படையில் பெரியாருக்கு மிகப்பெரிய அறிவு அப்படின்ட்டு நம்ம நம்பி ஏமாந்தது தான் உண்மையான கதை. இது ஆங்கிலம் தெரிந்த சிலரை புத்தகம் படித்து வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய சில பேரை வச்சுக்கிட்டு வெளிநாட்டு புத்தகங்களை படித்து அதை கேட்டு அதை வச்சு உருட்டிகிட்டு இருந்தது தான் பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாமே. அது எதுவுமே பெரியாருக்கு சொந்தமாக சிந்தித்து வெளியில் வந்த ஒரு பகுத்தறிவு கொள்கை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளை போல ஒரு ஏமாளி உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இது இந்த திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க அந்த முட்டாள்களுக்கு கூட இது வரைக்கும் தெரியாது. என்னடா இந்த ஆளுக்கு ஆனால் அவனா தெரியாத ஆள் எப்படி ஆங்கிலத்தில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் இங்கே புகுத்தி இது போல் பேச முடியும் அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்ணி புத்தகங்களை படித்து அதை என்ன கருத்துன்னு சொல்லறதுக்கு 2-3 பேர் வச்சுட்டு இருந்தது பின்னால் தான் நமக்கு தெரிய வருது. வெளிநாட்டிலையும் அறிஞர்கள் அப்படின்ட்டு சில பேர் இருப்பானுங்க. அவனுக்கு எழுதின புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்டு அதாவது படிக்க வச்சு அதை கேட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மூலமாக கேட்டுட்டு தான் பெரியார் பேசியிருக்கிறத இப்போ நம்ம கேட்போம். சாதாரணமாக சொல்லுவது, இனிமேல் இந்த திருமணம்ங்கிற முறை கிரிமினலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். கல்யாணமே கூடாது, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்கிற ஒரு வாழ்க்கையே கூடாது. பெண்களை எல்லாம் நல்லா படிக்க வைங்க. ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்தில் பக்குவம் அடையணும். அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கு. அதனால் ஆங்கிலத்தில் எழுதிப்பட்ட வெளிநாட்டு கொள்கைகளை மொழிபெயர்த்து தமிழ்நாட்டுக்கு பெண் விடுதலை, பெண்களுக்கு அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி மொத்தமாக தமிழ்நாட்டு குடும்ப கலாச்சாரத்தை சீரழித்து விட்டால் தான் மிச்சம். இது எங்கே போய் முடிஞ்சிருக்கு? அதாவது சிந்தனைவாதின்னா ஒரு செயலை நம்ம சொல்லி அந்த கருத்துரை ஒரு ஃபார்முலா மாதிரி அது பின்பற்றப்படும் பொழுது அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிந்தித்து அதுக்கு பிறகு அந்த கருத்துக்களை மக்களிடையே சொல்லணும். அந்த சிந்திக்கும் ஆற்றலெல்லாம் எதிர்காலத்தில் அது என்ன எதிர்வினை ஆற்றுங்கிறதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஆங்கில புத்தகங்களை படித்து அடித்து விட்டு பெரிய அறிவாளி மாதிரி பேர் எடுத்து இப்போ பெண்கள் இந்த கதிக்கு ஆளாக இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த கதிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். பெண்கள் இப்போ அனைவரும் படித்து வேலைக்கு வந்துட்டதுனால சுய சம்பாத்தியம் ஆயிட்டதுனால ஆண்கள் ஒரு பொருட்டே இல்லைங்கிற சூழ்நிலைக்கு பெண்கள் வந்துட்டாங்க. வாழ்க்கை முறை பற்றி முழுமையாக புகட்டக்கூடிய ஆட்கள் தற்சமயம் இல்லாதது இன்னொரு காரணம். வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மையில் இப்போ பெண்கள் இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரியுது. எல்லாருமே குழந்தைகளை கூட பெற்றுக்கிறது, கல்யாணங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாகவும், குழந்தைகள் பெற்றுக்கொள்வது ஒரு பாரமாகவும், குழந்தைகள் வளர்ப்பது ஒரு தேவையற்ற செயலாகவும் கருதக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் முட்டாள்தனமாக ஒரு இதை பின்பற்றி இப்போ எல்லா பெண்களும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. திருமணம் அப்படியே மீறி செஞ்சுக்கிட்டாலும் 35 வயதுலெல்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பேருக்கு குழந்தைகளை பெற முடிஞ்சால் பெற்றுக்கிட்டு, இல்லைன்னா அந்த கரு ஊட்டல் மையத்துக்கு போய் அங்கே முயற்சி செஞ்சு அது ஆகலின்னு சொல்லி அதிலிருந்து நழுவி தப்பிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இப்படி இருக்கத்தான் பெண்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக ஊருக்குள்ளே நம்ம பார்க்குறோம்.
இது வந்து அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது. அடிமைன்னு சொல்லி அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து ஒன்றுமெல்லாம் பண்ணிவிட்டு உன்னை தமிழ் இனத்தை தமிழினம் இனி எப்படி வளரப்போகுது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். தமிழ் பெண்கள் ஆண்கள் ஆகட்டும் திருமணத்தை வந்து ஒரு சுமையாக கருதும்போது அந்த தமிழினம் அழிஞ்சு போயிடும்ல. இன்னும் 20 ஆண்டுகளில் தமிழனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக ஆயிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தலையில் கையை வச்சுட்டு ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிட்டு உட்கார போகிறானுங்க. இப்போ தலைமையில் இருந்துக்கிட்டு இந்த தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பேசுகிறவனுங்களாம் நிறைய இருக்கிறானுங்க. இந்த பைத்தியக்காரனுகளை வருங்காலத்தில் வந்து என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு தலையில் கையை வச்சுட்டு தான் உட்கார போகிறானுங்க. அந்த அளவுக்கு சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போச்சு. குடும்ப வாழ்க்கையை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டானுங்க. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மாயமான மோகம். இந்த அடிப்படை அறிவில்லாமல் அந்த மோகத்தை நிஜம்னு நினச்சிட்டு டவுசரை சிக்க வச்சுட்டு எப்படி திரிகிறானுங்க பசங்க. அதே மாதிரி பெண்களும் பேண்ட்டு இதை டாப்பை போட்டுக்கிட்டு அந்த ஃபாரின் மாதிரி தானே நினச்சிட்டு எப்போவுமே மயில் வந்து மயிலாக இருக்கணும், வான்கோழி வந்து மயில் மாதிரி நினச்சிக்கிட்டு ஆடிச்சுன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வெளிநாட்டுக்காரன் இருக்கிறான்னா அவன் அதனுடைய கல்ச்சரை அவன் பாதுகாத்துட்டு இருக்கிறான். நம்ம கல்ச்சரை அது மாதிரி பாதுகாக்கணுங்கிற அடிப்படை அறிவு இல்லாதனால இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதனால் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க பெண்கள் அடிமைகளா அப்படின்னா இது போன்ற ஒரு பைத்தியகாரத்தனமான கருத்து. இது வந்து புகட்டப்பட்ட ஒரு அநீதியான கருத்து அப்படிங்கிறத உண்மை. பெண்கள் எந்த காலத்திலேயே அடிமைகளாகவோ தகுதியற்றவர்களாகவோ கீழ்த்தரமாகவோ நடத்தப்படலை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா பல பேர் என்னன்னா சரித்திரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. பெண்கள் அது மாதிரி தான் சரித்திரமே தெரியல. உண்மையான சரித்திரம் என்னென்னா இந்த உயர் சாதி பெண்கள் அப்படிங்கிற ஒரு 4-5 ஜாதி தமிழ்நாட்டில் வெளிப்படையாக நம்ம சொல்லுவோம். பிராமணர்கள் அதுபோக இருக்கிற மேற்குடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சூத்திரர்கள் உயர்ந்த ஜாதியாக இருக்கக்கூடிய 2-3 ஜாதி இவங்களெல்லாம் வந்து வேலை செய்வது, வயலிலேயோ மற்ற வேலைகளிலோ வேலைக்கு செல்வது என்பது மிக மிக கேவலமான ஒரு காரியமாக கருதிய காலம் உண்டு. குடும்ப பெண்மையாக அந்த பெண்ணை வந்து குடும்பத்தை கட்டி காத்து இருக்கிறது தான் அந்த ஜாதிக்கே பெருமைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிட்டு வந்தது. இந்த தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட அப்புறம் இன்னும் என்னென்னமோ இந்த அரசாங்கத்தால் முத்திரை குத்தப்பட்ட பல சாதி பிரிவுகள் இருக்கிற பெண்மணிகள் வயல்வெளிகளிலும் மற்ற வேலைகளிலும் செய்தது கடந்த பல 500-1000 வருடங்களாக அவர்கள் வேலை செய்து தான் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் அடிமையாலாம் இருக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உயர்குல பெண்கள் தான் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அதை அடிமைன்னு சொல்லி பைத்தியகார பயலுக கற்பித்து இப்படி வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பெண்களை உயர்த்துறேன்னு சொல்லி இப்போ தாழ்த்தி வச்சுருக்கிறானுங்க. இதுதான் உண்மை. ஆர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்கிற மாதிரி பெண்கள் வந்து இந்த சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே ஏதோ தலகால் புரியாமல் இருக்கிற மாதிரி தன்னை அறியாமல் அந்த சிந்திக்கும் ஆற்றல் இல்லாமல் இப்போ நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிறது ஐயப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு சீர்கெட்டு போச்சு பெண்களுடைய வாழ்வு முறை. இது சிறு நகரங்களெல்லாம் வந்து பழைய மாதிரி தான் இருந்துட்டு வருது. இந்த பெருநகரங்களெல்லாம் மொத்தமாக சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவர்களெல்லாம் வந்து தறிகெட்டு போகிறார்கள். அதனுடைய பின்விளைவு என்னங்கிறது இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தெரியும். அப்போ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு அழுகட்டும். இப்போ என்னென்னா ஆண் துணை வந்து தேவையில்லை, தேவைப்படும் பொழுது எவனை வேணாலும் நம்ம இழுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் பெண்கள் இருக்கிறாங்க. இதே நம்பிக்கையில் தானே அவனும் இருப்பான். ஏதோ காலங்கடைசியில் வயசானவர் அதை சேர்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டு தான் பல விஷயங்களில் வந்து ஆண்களும் பெண்களும் குட்டிச்சவராகி நல்ல நமது இந்திய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை முழுசாக வந்து போக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதனுடைய பின்விளைவுகள் வந்து இன்னும் 10-15 ஆண்டுகளில் தன்னால் தெரிஞ்சு போயிடும். இது வந்து தெருநாய்களை போல் மனிதர்கள் வாழ்வதற்கு எதுக்காக மனிதனாக பிறக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அப்போ தான் வரும். இப்போ தெரியாது. அதாவது தனி மனித வருமானம் அப்படிங்கிறது இன்னும் 10 ஆண்டுகளில் மிக மிக குறைய போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஆண் துணை ஒரு ஆணுக்கு பெண் துணை தேவைப்படும், பழைய குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் தனி மனித வருமானம் மிகவும் குறைவாக போகுதுன்னா எல்லாமே வந்து இயந்திரமயமாக்கப்படும் பொழுது ஒவ்வொரு செயல்களும் அந்த அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனை வந்து சும்மா இருந்துக்கிட்டு
உயிர் வாழக்கூடிய தன்மைக்காக கண்டுபிடிக்கிறேன் பேர் வழின்ட்டு எல்லாத்தையும் சும்மா இருக்க வச்சுட்டு அப்புறம் எப்படி அவங்க வருமானத்தின் மூலமாக தான் உணவு உண்ண முடியும், எல்லா வசதிகளையும் செய்ய முடியும். வருமானத்துக்கு வழிவகை இல்லாமல் இயந்திரங்களே எல்லாம் செஞ்சு ஒரு சிலர் மட்டும் அதனுடைய பலன்களை மொத்த லாபத்தையும் எடுத்துக்கும் போது, இப்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இருக்குது, அதில் 4 பேர் தான் வேலை செய்வாங்க. அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தையெல்லாம் அவனே வந்து முதலாளியே வச்சுக்கிறான். அது மிஷினை வந்து தொழிலாளிக்கு பதிலாக மிஷினை போட்டு வேலை செஞ்சிட்ருக்கு. மிஷினு சம்பளம் கேட்காது, தேய்மானம் தான் இருக்கும். தேய்மானம் ஆச்சுன்னா அதை தூக்கி போட்டு வேறு மிஷினை போட்டுக்கிறான். இப்படி வந்து உலகம் மாறிட்ட சூழ்நிலையில் இப்படி ஒவ்வொரு துறையும் இயந்திரமயமாக்கப்படும் பொழுது வேலைக்கு வந்து ஆட்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை மாறி போயிடும். தேவையே இல்லை போங்கடா அப்படின்ட்டுருவாங்க. நீ மட்டும் வாங்கி சாப்பிடு, காசை கொடுத்துட்டு என்ற பொருளை வாங்கி சாப்பிடுங்கிற மாதிரி இந்த முதலாளித்துவ போக்கு அமைஞ்சிரும். அப்போ தான் தெரியும் ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிருந்து இப்போ வர்ற வருமானமெல்லாம் வந்து வருங்காலத்தில் வருமாங்கிறத நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து திருமண வாழ்க்கையை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இப்போ 3/4 10 நாளில் டைவர்ஸ் வாங்கிட்டு இது பெருமையாக வந்து அந்த சோசியல் மீடியாக்களில் போஸ்ட் போடுறது ஒரு பைத்தியகாரங்கள் செய்யக்கூடிய செயல் மாதிரி செஞ்சிட்ருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எனத்துக்கு பிறந்தது, இதையெல்லாம் எதுக்கு படிக்க வச்சு வளர்த்தாங்க பெற்றோர்கள் அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு அறிவிலித்தனமாக எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தன்னை போல் மாறும் அப்படிங்கிறத நம்ம இறுதியாக சொல்லிக்கிறோம். ஐடியில் இருக்கிறான், அதில் இருக்கிறான், அங்கே ஏரோநாட்டிக்கில் இருக்கிறான், கப்பல் ஓட்டுறான், ஆகாய விமானம் ஓட்டுறாங்கிறான். எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்து இப்போ காரே வந்து டிரைவர் தேவையில்லைன்னு ஓட்டு டாக்ஸியெல்லாம் வெளிநாட்டில் வந்துருச்சு. அந்த டிரைவர்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா வரும்பொழுது வேலை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதில் போகிறவன் யாருன்னு பார்த்தா எவன் தான் போகிறது, எப்படி சம்பாரித்து அதில் போவான் டாக்ஸியில் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. நவீனமயமாக்குறேன்னு ஓட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தான். அந்த நவீனமயத்தை பயன்படுத்தக்கூடியவனுக்கு எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலங்காலமாக சிந்தித்து அதை செயல்படுத்துறது கிடையாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருன்ட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது அதனுடைய பின்விளைவுகள் தாக்கத்தை வந்து உடனே ஏற்படுத்தாது. கொஞ்சம் காலங்கடந்து தான் அதனுடைய பின்விளைவுகள் உண்டாகும். இப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஆட்டோக்களும் எல்லா கார்களும் டாக்ஸி இருக்குதே, அது எல்லாமே தானியங்கியாக ஓடிச்சுன்னா எத்தனை லட்சம் பேர் வந்து டிரைவர் வேலை இழப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்படி அறிவியல் வளர்ச்சி ஒவ்வொரு துறையிலையும் வந்து வளரும் பொழுது ஏகப்பட்ட பேர் வேலை இழப்பு ஏற்படும். அப்போ ஏதோ ஒரு ஆண் வேலைக்கு சென்றாங்க கூட பெண் வந்து சமாளிச்சுக்குவா. அதே போல் பெண் வேலைக்கு சென்று அதன் மூலம் வருமானம் வந்ததுன்னா ஆண் தப்பிச்சுக்குவான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால்தான் பழைய முறைக்கு வந்து இனி வாழ முடியும் அப்படிங்கிறத எல்லா இளம் வயதில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு முழிச்சுக்குங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்பொழுது விழித்து கொள்ளாமல் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு அட்ரஸ் இல்லாமல் போய் வாழ்க்கை நிர்மூலமாகி போயிடும் அப்படிங்கிறது பெண்களும் இள வயது ஆண்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் 15 குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு ஆண்மகன் அந்த குடும்பத்தையே காப்பாற்றினான். வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு தான் நான் உங்களை கேட்குறேன். நான் ஒரு மனைவி குழந்தை வருதோ இல்லையோ, ஒரு குழந்தை 2 குழந்தையை வச்சு ஒரு குடும்பத்தை வந்து நடத்த முடியாத நீயெல்லாம் வந்து என்ன ஆண்மகன் அப்படின்னு அந்த பழைய காலத்து ஆண்மகனோட ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இதையெல்லாம் காரணம் காட்டி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி வச்சு சோறு போட முடியாது அந்த காலம். இப்போல்லாம் நாங்களே சம்பாதிக்கிறோம், என்ற சம்பாத்தியத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றை சம்பாத்தியத்தை நீ சாப்பிட்டுக்கிற அப்படி இருந்து அதில் இந்த பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது இதை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வெளியில் வர ஆண்களுக்கு இடையில தான் நடக்கும். இப்போ குடும்பத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டதுனால தான் இவ்வளோ பிரிவினைகள். குடும்பங்கிறது வியாபாரமாகி நினச்சி முட்டாள்தனமாக வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அப்புறம் சர்வநாசமாக போயிடுறாங்க பெண்கள். ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு 15,000 ரூபா சம்பளம் இருந்தால் போதும், ஒரு பெண் வந்து என்ன பேரண்ட்டு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு போட்டு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு மெண்டலுக மாதிரி ஒரு குழந்தைய இழுத்துக்கிட்டு அந்த 15,000 ரூபாயில் வந்து ஒரு 3,000 ரூபா ஒரு 5,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு மீதியில் காலத்தை படிக்க வைக்கிறேன் பேர் வழின்ட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட போய் தொந்தரவு பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து காசை வாங்கி எதையாவது ஒன்று பண்ணி இந்த ஈகோ அப்படின்னு போட்டு இந்த 15,000 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய காரியமா அப்படின்னு அவங்கள உட்காந்து யோசிக்கணும். அந்த காலத்தில் என்ன பெண்கள் வந்து குடும்பத்தை இந்த மாதிரி சம்பாதிச்சா வந்து குடும்பத்தை நடத்தாங்க உயர்குல பெண்கள்.
சமுதாயத்தால் தாழ்ந்த குலம் என்று சொல்லப்பட்ட குலத்தில் நடந்த விஷயங்கள் தான் இப்போ உயர் குலத்திலேயே நடந்துட்டு இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லா இனமுமே வந்து இப்போ சூத்திரர்கள் ஆயிட்டாங்க. உயர்ந்த ஜாதி இருந்தவங்க கூட இப்போ வந்து சூத்திரர்களுக்கும் கீழே போயிட்டாங்க பெண்கள் வேலைக்கு வந்த பிறகு. குடும்ப அமைப்பு சிதைஞ்சு போச்சுன்னா இது எவன் எந்த குழந்தைக்கு யார் அப்பாங்கிறது தெரியாத அளவுக்கு இப்போ போயிட்டுருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் காமிக்கிறதே இந்த அருமையான குடும்ப வாழ்க்கை தான். அது வேண்டாங்கும்போது அப்போ நீ எதுக்கு மனுஷனாக பிறக்கிற, மிருகமாக நாயாக கழுதையாக பிறக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஏதாவது ஒரு கிளினிக்லேயே ஏதாவது ஒரு வேலை, கம்ப்யூட்டர் பில்டிங் என்னென்னமோ இருக்குது, இதில் சேர்ந்துக்க வேண்டியது 5,000 ரூபா கையில் பார்த்தோன்னே என்னமோ பெருசாக ஆகாய விமானம் ஓட்டின மாதிரி பெண்கள் நினச்சிக்கிட்டு ஆண்களை துச்சமாக மகிழ்ச்சி தூக்கி வீசிக்கிட்டு நான் சிங்கிள் பேரண்ட்டுன்ட்டு வந்துட வேண்டியது. இதெல்லாம் வந்து அந்த வாடகை கொடுத்து சாப்பிட்டு அப்படியே குடும்பத்தை நடத்துறதுக்கு சரியாக இருக்குது. திடீர்னு ஒரு உடல் உபாதை, குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததோ, பல விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பாராமல் நடக்கும்போது தான் தெரியும் குடும்பம் அப்படின்னா என்னன்ட்டு. அதாவது குடும்பமே வேண்டாம், புருஷன் வேண்டாங்கிறவங்க அப்பங்கிட்ட எதுக்கு மறுபடியும் திருப்பி போய் பணம் கேட்குறாங்கன்னு தெரியல. பேரண்ட்ஸ்லேயும் விட்டுறணும் இல்லை, சிங்கிள் பேரண்ட் ஆன பிறகு தன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க காசு கொடுன்ட்டு. இவங்க வந்து ஒழுங்காக பிழைக்க தெரியாது, அதுக்கு பெற்றவங்களை பிடிச்சிட்டு சீரழிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தான் வந்து 90% பெண்கள் இருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா வயது வந்து அந்தளவுக்கு முதிர்ச்சி இல்லாத வயதாக இருக்குது. இந்த சிங்கிள் பேரண்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 25, 29, 30 வயதுக்குள்ளே இருக்கிற அறிவு வளர்ச்சி குறைவான பெண்கள் தான் இப்படி வந்து நடந்துக்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் சொல்லி இவங்களையெல்லாம் திருத்த முடியுமான்னா சத்தியமாக முடியாது. நம்மெல்லாம் வந்து கொடுத்து வைச்சவர்கள். இது வரைக்கும் குடும்ப வாழ்க்கையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிற அனைவருமே புண்ணியவான்கள், நல்ல வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இதை பார்த்து கெக்கான்னு சிரிச்சிட்டு போகிறது தவிர வேறு வழி இல்லை. இவங்க மேலே பரிதாபப்பட்டோ புத்திமதி சொன்னாலோ ஒன்றுமே வந்து எடுபட போவதில்லை. பைத்தியங்களாக வந்து என்ன வாழ்க்கைங்கிறது தெரியாமல் இந்த 15,000 ரூபா சம்பளம் பண்ணுற வேலை தான் இது. அது ஒரு சில பெண்களுக்கு வந்து அதனுடைய சம்பளத்தினுடைய அளவு 15,000, 10,000த்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் சொல்கிறாங்க. இது கூட நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு தெரியறதில்ல. இன்னொரு வந்து 1,50,000 லட்சம் ரூபா வாங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து இன்னொரு பெண்ணை சேர்த்திட்டு அந்த பெண்ணை பூட்ஸ் காலால் எட்டி உதச்சி வெளியில் தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதுல சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த திமிரெல்லாம் அடங்கி போயிடும். அதனால் இது வந்து பெரிய ஒரு இது மாதிரி பெண்களுடைய எண்ணிக்கை இப்போ மிகவும் குறைவாகவே இருக்குது ஆண்களை விட. அதனால் வேறு ஒரு தெனா வீட்டில் பெண்கள் நடந்துக்கிறாங்களோ அப்படின்ட்டு அதுவும் ஒரு சிந்தனை நமக்கு தோணுது. எதாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க பெண்களை தான் பாதிக்கும். இப்படியே தனிமையில் இருந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தனியே இருக்கும்பொழுது தான் அதனுடைய பயம், ஆண் துணை இல்லாதது எவ்வளோ மன உளைச்சலை தருங்கிறது அது இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறனால இதில் புற்றீசல்கள் மாதிரி நிறைய பெண்கள் இதில் விழுந்து நாசமாக போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க உண்மையிலுமே மிக மிக புண்ணியம் செய்தவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யாருக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள பார்த்து சிரிக்கிறத தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதான்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.